இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆசீர்வாதத்தினாலே நம்ம வீடு கட்டி எழுப்பப்படுகிறது. அதனால் இயேசுவின் நாமத்தினால் கட்டி எழுப்பப்படுகிற இந்த வீட்டின் வாசப்படி இதுதான். இது என்ட்ரன்ஸ். எப்படி என்ட்ரன்ஸ்குள்ளே போனால் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா இது கடைக்கு நாங்கள் கட்டியிருக்கிறோம். கடை வைக்கிறதுக்காக நம்ம கட்டியிருக்கோம் இந்த ரூம். இதுக்கு முன்னால் சட்டர் போடலான்னு நினச்சோம். ஆனால் சட்டர் வேண்டான்ட்டு டபுள் டோர் போடலான்ட்டு முடிவு பண்ணிக்கிறோம். அப்படியே முன்னால் வாசப்படிலேருந்து உள்ளே போனோம்னா கடையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் ஹாலுக்கு 2 பக்கமும் ஒரு ஜன்னல் இருக்குது. ஹாலிலிருந்து அப்படியே போனோம்னா கிச்சன் ரூமை பார்த்துக்கிட்டோம்னா உள்ளிருந்து நேராக போனோம்னா ஒரு ஜன்னல், அது 2.5க்கு 3 ஜன்னல் வச்சுருக்கிறோம். இந்த பக்கம் கிழக்கு சைடு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு ஜன்னல் வரும், இதுவும் 2.5க்கு 3. ஏன் இந்த ஹைட்டாக வச்சுருக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஸ்லேப்பு போடுறோம். ஸ்லேப்புக்கு அடுத்து ஜன்னல் ஹைட்டாக இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்படியே இந்த ஹால் பக்கம் வந்தோம்னா ஹாலிலிருந்து நேராக பெட்ரூமுக்கு போகிறோம். பெட்ரூம்லேருந்து நேராக உள்ள போயிருந்தோம்னா பெட்ரூம்லேருந்து ஒரு மேற்கு பக்கமாக ஒரு ஜன்னல் வைக்க போகிறோம். அது 3க்கு 4. அப்படியே பெட்ரூம் இருந்து பார்த்துட்டு ஹாலிருந்து பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து பாத்ரூம் போகிறதுக்கு இதுதான் பாத்ரூம் டாய்லெட் ரூம் தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா பெட்ரூம்லேருந்து டாய்லெட் போகிறத விட பெட்ரூம்லேருந்து வெளியே நம்ம டாய்லெட் போயிடலாம். ஹாலிருந்தும் டாய்லெட் போயிடலாம். பொதுவான ஒரு டாய்லெட்டாக நம்ம அமைச்சிருக்கிறோம். இதுதாங்க நம்ம வீட்டினோட மாடுலேஷன். வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.